கும்பகோணத்தில் மாசிமக திருவிழாவையொட்டி திருத்தவாரி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விவேக்ராஜிடம் கேட்கலாம். விவேக்ராஜ், இந்த தீர்த்தவாரியின் சிறப்பம்சம் என்ன? பக்தர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டது? பாலசுப்ரமணியன், கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற மாசி மக விழா கடந்த 3ஆம் தேதி 10 சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வைபவம் இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு நடைபெற இருக்கிறது. முன்னதாகவே அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வருகின்றனர். இதையொட்டி மகாமக குளத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான சக்கரபாணி கோவில் தேரோட்டமும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சுந்தரவள்ளி நாச்சியார் விஜயவள்ளி தாயாருடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள தேரை பக்தர்கள் சக்கரராஜா என பக்தி கோஷம் முழங்க வடம் பிடித்து எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து காவிரி கரைகளிலும் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் காலை முதல் சாரல் மழையும் தொடர்ந்து கனமழையும் பெய்து வரும் நிலையிலும் பக்தர்கள் புனித நீராடுவதை தவிர்க்காமல் தொடர்ந்து புனித நீராடலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிவாச்சாரியார்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இந்த புனித நீராடலுக்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அதே நிலையில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பணிக்காக குளத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள், உடை மாற்றும் அறைகள் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்கள் மற்றும் ஏதும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான தீயணைப்புத்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். பாலசுப்ரமணியன், விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ்.